விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் இனி நடக்கப் போகும் அதிரடி மாற்றங்கள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, பலருக்கு புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இலைக்கட்சி வட்டாரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இயற்கையின் தூய்மை இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்குள்ள பல்வேறு கழகங்களை வந்து உண்டு பண்ணுச்சு. தனியாக ஒரு அணியாக பிரிஞ்சிருந்தாங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அணியில் இருந்த பலர் தற்போது மீண்டுமே அதிமுகவில் வந்து ஐக்கியமாயிருக்காங்க. ஒரு சிலர் தாவேக்காலையுமே இணைஞ்சிருக்காங்க. சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இன்னமும் என்ன அப்படிங்கிற அந்த இன்னமும் முடிவெடுக்காத நிலையில் வந்து இருக்காங்க. இந்த நேரத்தில் அதிமுகவுக்குள்ள பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே சி.வி. சண்முகம் தரப்பு தனியாக ஒரு அணியாக இருந்தப்ப 30க்கும் மேற்பட்டவர்களோட அந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது கூட பறிக்கப்பட்டது. மீண்டும் அவர்களுக்கான அதே பொறுப்பை கொடுக்கறது உள்ளிட்ட உத்தரவாதங்கள் கூட இன்னமுமே எதுவுமே கொடுக்கப்படலை. இந்த நிலையில் கட்சியில் பல்வேறு பொறுப்புகள் புதிதாக வந்து உருவாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே தலைமை நிலைய செயலாளராக எஸ்.பி. வேலுமணி இருந்தார். அந்த பொறுப்பு ஆர்.பி. உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அவருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, அதிமுகவில் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்ததற்கு பிறகு 2 துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டார். ஒருவர் யாருன்னு பார்த்தோம்னா கே.பி. முனுசாமி துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா நத்தம் விஸ்வநாதன் 2 பேர் துணை பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் நத்தம் விஸ்வநாதனோட பொறுப்பை சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து எடுத்திருந்தார். இந்த சூழலில் அதிமுகவில் இனி 6 துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட இருப்பதா நமக்கு வந்து தகவல்கள் இருக்குது. எஸ்.பி. வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட இருப்பதா தகவல்கள் வருது. கே.பி. முனுசாமிக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட இருப்பதா சொல்லப்படுது. அதே போல் நத்தம் விஸ்வநாதனுக்குமே கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல்களுமே வருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது ஆதரவாக இருந்த அவர் உடன் நின்ற பலருக்கும் கூட துணை பொதுச் செயலாளர் பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, தற்போது அதிமுகவோட கொறடாவா நியமிக்கப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஎஸ் மணியனுக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பலருக்கு துணை பொதுச் செயலாளர் அந்த பதவிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதையும் தாண்டி 1 அல்லது 2 இளைஞர்களையுமே கூட துணை பொதுச் செயலாளர்களாக கொண்டு வருவதற்கான அந்த பேச்சுவார்த்தையிலையுமே எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படிங்கிற தகவல்களுமே கூட நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு. அப்படி கட்சி கட்டமைப்புல பல்வேறு மாற்றங்கள் அப்படிங்கிறது விரைவில் நடக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஐடி விங்கையுமே பலப்படுத்துகிற ஒரு முயற்சியிலுமே எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படிங்கிற தகவல்களுமே வருது. கடந்த காலத்தில் டிவிகேவுக்கு எதிராகவோ இல்லை திமுகவுக்கு எதிராகவோ வீரியமாக ஐடி விங் வேலை பார்க்கல அப்படிங்கிற அந்த புகார்களுமே வந்து போயிருக்கு. ஏற்கனவே பொறுப்பாளராக இருக்கிற ராஜ்சத்யன் அவர் வந்து நீக்கப்பட்டு மாணவர் அணியோட பொறுப்பாளராக இருக்க சிங்கை ராமச்சந்திரன் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்களுமே வருது. மாணவர் அணிக்கு வேற ஒருவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் கட்சியில் பல்வேறு பொறுப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. அதில் பலருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. ஏற்கனவே கட்சியோட பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. தலைமை நிலைய செயலாளராக வேலுமணி இருவருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற சில விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதை மாற்றுவதற்காகத்தான் தற்போது ஆர்.பி. உதயகுமாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னமுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பலருக்கும் கூட இந்த முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஐடி விங் பொறுப்புகள்லையுமே வந்து நிறையா மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையுமே அதிமுக வட்டாரத்தில் வந்து சொல்றாங்க. புதிதாக ராயப்பேட்டையில் வந்து புதிய வீட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி குடிபெயர்ந்திருக்காரு. இந்த சூழலில் கட்சியிலையுமே பல புதிய மாற்றங்களை அவர் வந்து செய்ய போகிறதா நமக்கு வந்து தகவல்களுமே வருது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஊடகங்களில் பேசுகிற கூட ஏற்கனவே பலர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி பல புதிய முகங்களுக்கு வந்து வாய்ப்பளிக்க போகிறதா தகவல்களுமே நமக்கு வருது. அதிமுகவோட விஷயங்களை நல்ல வீரியமாக எடுத்துகிட்டு போகிற ஆட்களாக பார்த்து பேசுவதற்கு வந்து ஒரு டீம் ரெடி பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு.
அதே போல் தென் மாவட்டங்களில் வந்து சமீபமாக வந்து அதிமுக வந்து பலத்த அடி அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்களைச் சேர்ந்தவங்களுக்கு வந்து முக்கியமான பிரதிநிதித்துவம் இல்லை. அதனால அந்த சமூகம் சார்ந்தவர்களையுமே கூட முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வரணும் அப்படியான பேச்சுவார்த்தைகளுமே கூட அதிமுக தலைமை வட்டாரத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னமுமே பல்வேறு மாற்றங்களை அதிமுகவில் வந்து கொண்டு வந்து கட்சி வந்து மறு கட்டமைப்பு செய்வதற்கான முயற்சிகளில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு. அதே போல குறிப்பிட்ட மாவட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நிறைய தொகுதிகளுக்கு ஒரு சில மாவட்டங்களில் வந்து மாவட்ட செயலாளர் ஒருவர் மட்டுமே இருந்த சூழல்களை நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பா சி வி சண்முகம் தற்போது பசுபதி அந்த பொறுப்புக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆனாலும் கூட இனிவரும் காலங்களில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், குறிப்பா எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் கூட 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படியான மாற்றங்கள் கூட வர இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதிமுகவில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து வரப்போகுது, அந்த மாற்றங்கள் அதிமுகவோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பயனளிக்க போகுது உள்ளிட்ட விஷயங்களை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றும் ஒரு வீடியோவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.